திரு ஆர் சிவராஜ் அவர்கள் கோலார் தங்கவேல் என்ற இதழை நடத்தி வருகிறார். அதுபோல பல்வேறு இதழ்களில் பணியாற்றி வருகிறார். அவருடைய 30 ஆண்டுகால பத்திரிகை பங்களிப்பை பாராட்டி அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கர்நாடக தமிழ் இதழியல் சாதனையாளர் விருது. அடுத்ததாக டைம்ஸ் ஆஃப் கர்நாடகா சார் கொஞ்சம் தள்ளுங்க. கீழே வாகன நிறுத்துமிடத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து அதை பெற்றுக்கொண்டு இல்லத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இப்போது நன்றி உரையாற்ற வருகை தருமாறு திரு வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கொஞ்சம் கேப் விடுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. இருங்க இப்படி பாருங்க. கொடுங்க இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. சார் சார் கொஞ்சம் கேப் போடுங்க சார். இப்படி இப்படி பாருங்க, திரும்பி இப்படி பாருங்க. ரெண்டு ஆன் பண்ணிக்கிறேன், ரெண்டு ஆன் பண்ணிக்கிறேன். செல்ஃபியா ரெண்டு ஆன் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஆன் பண்ணிக்கிறேன். கொடுங்க கொடுங்க. கொடுங்க.
சார் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சார். சார் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். கொஞ்சம் பின்னாடி சார். கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க. கர்நாடக தமிழ் பத்திரிகை சங்கம் சார்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆனர் பண்ணிக்கிறாங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? 40 வருஷத்துக்கு முன்பே நான் அசோகன் பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தேன். அதன் பிறகு 1987 என்னுடைய நான் பிறந்த கோலார் தங்கவையில் ஒரு பத்திரிகை கூட வெளியே வரவில்லை என்று கருதி, அதனால் நான் முதலாக கோலார் தங்கவையில் பத்திரிகை டைட்டில் வந்தது. அதை முன்னிட்டு அன்று முதல் வெளியிட்டு வந்து உள்ளேன். தற்போது இந்த 40 சேவைக்காக இந்த கர்நாடக மாநில பத்திரிகையாளர் சங்கத்து சார்பாக, தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இந்த கௌரவம் பண்ணியதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடன் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து என்னை வாழ்த்தியதற்கும், இந்த பத்திரிகையாளர் சங்கத்துக்கு சார்பாகவும் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கோலார் தங்கவையில் பிஜிஎம்எல் தொழிலாளிக்காக 1990 நான் பத்திரிகை வெளியிட்ட சமயத்தில் என் மீது பிஜிஎம்எல் நிர்வாகம் அவதூறு வழக்கு தொடர்ந்தார்கள். அதை எதிர்கொண்டு நான் முயற்சித்தேன். நான் வெளியிட்டது 1990. ஆனால் 10 வருடங்கள் கழித்து பாரத் கோட்பை மூடிவிட்டார்கள். நானும் இந்த பாரத சங்க சுரங்க தொழிலாளி என்ற மகன் என்ற முறையில் நானும் என்னுடைய பங்கும் அளித்துள்ளேன். அதுதான் எனக்கு இந்த பிஜிஎம்எல் நிர்வாகம் பத்திரிகை மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து அதை எதிர்கொண்டு அவர்களே வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். அன்று முதல் என்னுடன் இன்னும் பல தலைவர்களாக சேர்ந்து குரல் கொடுத்திருந்தால் இந்த தங்க சுரங்கத்தை நடத்தியிருக்கலாம். அந்த அரும்பாடுபட்ட நான் எனக்கு இந்த விருந்து அளித்ததுக்கு எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. வணக்கம். தற்போது என்னுடைய கோலார் தமிழ் மாத பத்திரிகையாக தொடரும் என்று விரைவில் தொடரும் என்னுடைய பணி. மக்களுக்காக உங்கள் சேவை இன்னும் தொடரும். தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனைத்து பத்திரிகை சங்க பரிசளிப்பு விழாவுக்கும் விருது விழாவுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, 40 ஆண்டு கால பத்திரிகையிலே மிகவும் சிரமப்பட்டு பாமர மக்கள் மேலே வர வேண்டும் என்று பாடுபட்டு 40 ஆண்டுகளாக உழைத்து எந்த பெயர் வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தங்கவயல் பெயரே பதித்தால் நன்றாக இருக்கும் என்று கோலார் தங்கவயல் என்ற பத்திரிகை தொடங்கி அதுக்கு ஆசிரியராக இருந்து அடிமட்டம் கீழே வாழ்கின்ற மக்களுக்கு சமுதாய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று சீர்திருத்தி செய்து கொண்டார். அவருக்காக சுரங்க தொழிலாளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் பணி தொடர வேண்டும். இப்போ பத்திரிகை தொழில் என்பது சாதாரண தொழில் அல்ல. இப்போது நாகரிகமெல்லாம் வந்துட்டு மீடியாலெல்லாம் வர காலம் இல்லை. அந்த காலத்தில் பத்திரிகை பேனாவுடைய எழுத்து, பல இன்னல்கள், பல வழக்குகள் அவர் மேலே தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கையெல்லாம் தவிடு பொடியாக்கி பல எஸ்பி, பல மந்திரிகள், இன்னும் அரசியல் தலைவர்கள் இவர்களை எல்லாம் கூட சேர்த்து அதனுடைய பாதையிலே 40 ஆண்டு காலம் அவருடைய பணியை தொடர்ந்தார் என்றால் மிகச் சிறந்தது. அதற்காக
அவருக்கு என்னுடைய குடும்ப நண்பரும் என்னுடைய தொகுதிக்காக பாடுபட்டவரும் சுரங்க தொழில்களுக்காக பல விஷயங்களை முன்னின்று நடத்தியவருமான திரு சிவராஜ் அவர்களுக்கு சுரங்க தொழிலாளி சார்பாக நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சிவராஜ் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜோரா பேசுங்க சார். 40 வருடம் பத்திரிகையில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஜோரா பேசுங்க சார். ஆனால் தங்கவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பெருமை. இன்னைக்கு விருந்து விழா கொடுத்தாருங்க அவருக்கு. எங்களுடைய குடும்பத்தை சார்பாக நான் எங்கள் ஒய்ஃப் எல்லாம் கலந்து கொண்டோம். ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது அவருக்கு கொடுத்தது. தெரிகிறேன். விருந்து கொடுத்த பெங்களூரு சங்கம் தமிழ் சங்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.